வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபாகர். இன்னைக்கு தேதி மே 17 அப்படின்னா ஞாபகம் வருது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் இந்த ராஜபக்சே என்ற ஒரு கொடியன் பல லட்சம் தமிழக மக்களை, குழந்தைகள், பெண்கள் என்று பார்க்காம எல்லாரையும் இனப்படுகொலை செஞ்சான். மேத்தகு எல்டிடி பிரபாகரன் அவர் பொண்ணை சீரழிச்சு கொன்னான். அவங்க பையன், சின்ன பையன் கூட பார்க்காம அண்டர் 16 இருக்க பையனை கொடூரமாக கொன்னான். அப்படிப்பட்ட கருப்பு தினம் தான் இந்த மே 17. தனி தமிழோட கனவுல மண்ணவாரி போட்டது இந்த ராஜபக்சே அரசாங்கம். அதுக்கு உறுதுணையா இருந்தது நமது இந்தியாவை ஆட்சி செஞ்ச, மத்திய அரசுல ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் அரசாங்கம். இலங்கையில் இருக்க நம்ம தமிழ் விடுதலை புலிகளுக்கு சேர வேண்டிய ஆயுதங்கள் எல்லாம் சேர விடாம தடுத்து நிறுத்தது இந்த காங்கிரஸ் அரசாங்கம். இந்த போர்ல இலங்கை அரசாங்கம் வார் எத்திக்ஸே ஃபாலோ பண்ணல. அதாவது தமிழ் பெண்கள், வயதானவர்கள், குழந்தைங்களை இனப்படுகொலை செஞ்சாங்க. மேலும் என்னன்னா, தமிழ் மக்களின் தலைவன் பிரபாகரன் அவர்களுடைய பெண்ணை மோசமான பலாத்காரம் செஞ்சு அவங்கள கொண்டு இருக்காங்க. மேலும் மைனர் பையனான சின்ன பையனை அவனை படுகொலை பண்ணியிருக்காங்க. இது மாபெரும் போர் குற்றம். இப்படியாப்பட்ட இலங்கை அரசாங்கத்துக்கு உறுதுணையா இருந்தது இந்திய காங்கிரஸ். அவங்க கூட தான் நம்ம தூய சக்தி டிவிகே விஜய் அவர்கள் கூட்டணி வச்சு ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. இவர் என்ன நல்லது பண்ண போறான்னு தெரியல. நன்றி, வணக்கம்.